ஐயா நகுலா, வா சாப்பிடலாம். மூளை யாரும் கூட நல்லா இருக்காதா? சீக்கிரம் ஐயா. நேற்றுதான் காவேரி ஒரு புது படம் பார்த்தேன். அந்த படம் பேர் கூட ஏதோ அப்பை சண்முகி. அதுல வர பாட்டி கூட உன்னோட சுசுப்பா வேலை செய்வாங்க. நீங்க இருந்தா இருக்கிய பூரிய நீங்க சாப்பிட்டது போதும் எழுந்து போய் வேலையை பாருங்க. உனக்கினடா ஆறு தாவறது வேடிக்கை காமிச்சிருக்கீங்க. இல்ல முடிவு கிட்டமா வாழ்ந்துருக்கீங்க. சேச்சே பையனா பொறுப்பாருடா. 4 பேரு மதிக்கிற மாதிரி நடந்துக்கும். இருந்துச்சு 1 மணி நேரம் கூட ஆகல. என்ன மாறும்? அதுவா? அதுவும் இல்லப்பா, அந்த 4 பேர் யாருக்குதான் தேடிட்டு நகுலன் காவேரியின் தாயாரான மஞ்சரி அன்று ஒரு நாள் தன் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த பெட்டி ஒன்றை தன் அலமாரியில் வைப்பதற்கு முன்பட்ட போது அவரின் இரவை பருவத்தை பறித்து நீங்கா பழுதை ஏற்படுத்திய அச்சம்பவம் அவர் கண்முன்னே மீண்டும் நிழலாடியது. நாட்டுப்புற இசையின் மண்வாசனில்
சிரிப்புக்கு அப்போது புரியவில்லை. இனி அந்த சிரிப்பொழிக்கு அவள் வாழ்வில் புரியவில்லை என்று. மாப்பிள்ள பொண்ணே வந்துருச்சு, நல்லா பாருப்பா. அப்புறம் என்ன சம்மதி, தட்டை மாத்திக்க வேண்டியதானே? மணவாழ்வின் தொடக்கம் மஞ்சரியின் நாட்டிய பயணத்திற்கு முற்றுப்புள்ளி இட்டது. ஞானதேவன் மெல்லமாய் மலைகளை நோக்கி மழையத் தொடங்கிய அவ்வேளையில் அப்பா தேநீர் அருந்தியவாறு நாய்களை புரட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பா, நான் பட்டணத்துக்கு போய் படிக்கலாம். உங்க பையன் வீட்டு செய்தியே தெரியல. இது உலக செய்தி வந்து நான்
இல்லையே. அண்ணா, இங்க பாரு, இங்க பாரு. நம்ம அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப எனக்கு மறைக்கிற ஆம்பளை அழக்கூடாதுன்னு நீயும் நம்ம அப்பாவை கழுப்படிசா மாற போறியாடா? அழுதுறா மனசு விட்டு இப்பவே அழுது. அவங்கள அழக்கூடாது, அவங்கள ஆடக்கூடாது, சமைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. மொத்தத்துல எனக்கு பிடிச்ச எதையுமே நான் செய்யக்கூடாதுல்ல. நீங்க தான் ஒரு கட்டமைப்பு போட்டு காலம் காலமா ஆடுறது போல கண்ட மூடிட்டு அதுபடியே வாழணும். ஆனா எனக்கு அந்த கனிவான தேவையில்லை. நாய்க்குடிகள் கூட பிறந்த குட்டி ஒரு வயசு வந்துடும், அது பொங்கல் போக விட்டோம். ஆனா இந்த மனுஷ பையன்லாம் அவங்களெல்லாம் இதான் பண்ணணும் போட்டுனா இதான் பேசணும்னு 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படுவாங்க, மனசாட்சிக்கு பயப்பட மாட்டாங்க. நினைச்சது செய்யணும், பிடிச்சது பேசணும், அவ்வளவுதானே கேட்கிறேன். கடைசி வரைக்கும் முடியவே முடியாது. உனக்கு மட்டுமா? உன்னால அழ முடியல, என்னால சொல்ல முடியல. வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற உன்னோட கனவு எவ்வளவு பெருசு எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் கொடுத்து போகிறீர்கள். அப்போ உனக்கு பார்க்க மாட்டேங்கிறது. ஒரு வார்த்தை கூட உனக்கு சொல்றது பார்த்துல இந்த அன்னைக்கு சொல்லுங்க, இந்த அன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க. தன் பிள்ளைகளின் நாளுக்கு ஒரு மஞ்சளை காதுகளுக்கு எட்டியது. இருந்தும் தனது கணவனை எதிர்த்து பேச முடியாத தன் நிலையை எண்ணிய மஞ்சளுக்கு கண்ணீர் மட்டுமே முற்றியது. அதே நேரத்தில் ஈஸ்வரன் பலத்த யோசனையோடு இருந்தார். அவரது முகம் கலையிழந்து காணப்பட்டது. என்னாச்சு? நீதான் இப்படி பெற்று வச்சிருக்கீங்க. ஆம்பளை பிள்ளையா பொறுப்பா என் தொழிலுக்கு நடத்துவான்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கான். மானமே போது. காவேரி கல்யாணம் ஒரு மொத்தம் படிக்கிறேன், கடை வைக்கிறேன்னு ஆம்பளை பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்னும் புரியல. என்ன சொல்லுங்க? கல்யாண வயசு 18 வயசு உங்களுக்கு கல்யாண வயசு. எந்த காலத்துல இருக்கீங்க? சொந்த காலில் நிற்கணும்னு நினைச்சதுனால காவிரி ஆம்பளை பையன் மாதிரி பேசுறாரு. அப்போ ஆம்பளை பையன் மட்டும்தான் சொந்த காலில் நிற்கணும், அப்படிதானே? அப்புறம் என்ன சொல்லிட்டு நகரம் முழுக்க இருக்காரா? அவன் என்ன பிடிச்சாரா? இந்த பசங்க மாதிரி உதாரணமா உங்களை சொல்லிட்டு இருக்காரா? நல்லா படிக்கிறான். அப்புறம் நீங்க அவனுக்கு பிடிச்சது செய்ய நினைச்ச தப்பா? ஆணோ பெண்கள் கலையா மருந்து தெரிஞ்சா போதும். நாட்டியம் என்பது பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நாட்டியத்தை நடராஜனே ஆண்டாடுங்க. மஞ்சளின் வார்த்தைகள் ஈஸ்வரனின் புத்திக்கு உரைத்தாலும் அவரது வறண்ட கௌரவம் அதை ஏற்க மறுத்தது. ஒன்றும் பேசாமல் அறையை விட்டு கோபத்துடன் வெளியேறினார் ஈஸ்வரன்.
ஏன்பா உங்களுக்கு கூட என்னோட வாக்கு கேட்கும் தோணல. இது வீட்டுக்கு அவ்வளவு ஒரு பாரமா போயிட்டேன் நானா. இந்த ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை இப்படி அடிக்க வைக்க போறீங்க? பெண்ணுங்கிறவ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த மட்டும்தானா? சமத்துவமும் பெண்ணுரிமையும் ஒரு வாழ்க்கை தானா? ஆனா இதுக்கெல்லாம் நானும் அடங்கி போயிடுறது மட்டும் நினைக்காது. நான் பட்டணத்துக்கு போய் மேல் படிக்க போறேன். ஒரு பெண்ணுக்கு சரியான கல்வி கிடைத்தா அவ என்ன பண்ணுவாங்கல்ல? பாரதி கண்ட ஒரு பெண்ணா நிறுத்துங்க. அவ்வளவுதான் ஒரு மரியாதை. என் வீட்டுக்கு வந்து என் பேர் பத்தி தப்பா பேசுறீங்களா? அவனுக்கு புரிஞ்சுதான் அவன் செய்யறான். இதுல உங்களுக்கு நான் பிரச்சனை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் ஒரு பெரிய கருத்து தான் வருவான். ஒரு புரியும் புத்திக்கிட்டு தான் அவனை கூப்பிட்டேன். சரி, தயவு செஞ்சு தட்டை எடுத்து கவனிங்க. அப்பா மன்னிச்சிட மாட்டாங்க. இனி உனக்கு புரிஞ்சது நீ செய்யும். உன்னை பார்த்து நான் இதே பின்னால வரேன். அப்பாவை மன்னிச்சிடுடா. நீங்க சிரிப்பிற்கு இப்போது அர்த்தம் புரியும் பிரபு. ஆதின சமத்துவத்தையும் சம உரிமையையும் உலகுக்கு உணர்த்த ஒரு நாடகத்தையே அரங்கேற்றிவிட்டீர்களே. என்னுள் ஒரு பாகம் நீ, உன்னுள்ளவையும் சரி பாதினான். ஒன்றென்று மற்றொன்று அசையாது தேவி. படைப்பின் மூலமே காரணம்தான். அந்த காரணத்தை உணர்ந்த பின் வருவதே மாற்றம். மாற்றம் உங்களில் இருந்து போகட்டும். நிழலின் அம்சமே அந்த நாரேஸ்வரர் ரூபம் கொண்டு சமம் Love,